பிரேஸ்லெட் பாருங்க, ஜஸ்ட் 1 கிராம் 100 மில்லி வருது. ஸ்டார்டிங் வெயிட் இந்த டைப் நம்மகிட்ட 1 கிராம்ல இருந்து கிடைக்கும்னு சொல்றதுக்கு தான். இது எனக்கே போட்டுக்கலாம், பெரிய சைஸ் தான். ஓகே, இந்த அளவுக்கு வருது, நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன் சைடு அப்படியே கம்மியாகி வந்து நல்ல ஃபுல் லெங்க்த்தில் அப்படியே வந்துடும் இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இது. டெய்லி வேர் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வெயிட் பாருங்கள், 1850 தான் வருது. ஒரு ஃபேன்சி ஸ்டெட்டு நல்லா இருக்கும்ல, 1850க்கு இது சூப்பராக இருக்கும். இது டர்க்கிஷ்ல வர்ற ஒரு இம்போர்ட்டட் கலெக்ஷன். டர்க்கிஷ்ல இந்த பீஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மினிமம் 8 கிராம் வரும். பாருங்க, இந்த பீஸ் வந்து வேற லெவலில் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. ஒரு சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் தெரியும். ஒன் சைடு பார்த்தா இந்த மாதிரி இதில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டிசைன். இதே மாதிரி அந்த 10 கிராமில் நம்ம ஒரு பீஸ் பார்த்தல, அது அதோடையும் சூப்பராக இருக்கும். பாருங்க, இதில் வைக்கும்போது தான் கரெக்டாக டிசைன் தெரியுது. பாருங்க, வேற லெவலில் இருக்கும். கை ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். ஃபுல் ஃபில் ஆகும். வெட்டிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கம்பல்சரி எடுக்கலாம். எடுத்துட்டு கூட ஜஸ்ட் இப்போ இந்த இதுக்கு வந்து உங்களுக்கு 11% தான் வேஸ்டேஜ் வரும் இந்த பீஸு. ஓகே, 11% வேஸ்டேஜ் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறமே கூட உங்களுக்கு வேணான்னா என்ன 11% தான் போகும். அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்குவேன். அப்புறம் இந்த ஒரு லேயர் பாருங்க, இதுவும் ஒரு லேயர் டைப்பு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பால் டைப்பில் பண்ணியிருக்கு. சைடில் முகப்பு மாதிரி எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்ல லெங்க்த்து வரும். இந்த நெக்லஸ் பாருங்கள், இந்த செட்டாகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்லஸோட வெயிட் வந்து ஆரத்தோட வெயிட் உங்களுக்கு சொல்லியிருக்கு 21க்கு மேலே ஒரு 320 மில்லி வருது. 21 320 மில்லினா ஒரு 2.25 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1,42,000 சொல்லியிருக்கு. அதுக்கு நம்ம நெக்லஸும் பாருங்கள், ரெண்டும் ஈவனாக இருக்கும், ஒரே மாதிரி டிசைனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது பக்கா ரியல் ஆன்டிக்கு. ஓகே, ஆன்டிக் நெக்லஸ் உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 8 கிராம் 10 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போய்ட்டு வீடியோஸ் எடுத்து பார்த்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 10 கிராம் 8 கிராம்ஸ்லேருந்தே ஆன்டிக் டைப் நெக்லஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டாலர் கூட பாருங்கள், நீங்கள் ஒர்க் எல்லாம் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள். ஹாய், மேட்டுப்பாளையம் நவரத்ன ஜுவல்லர்ஸ். நம்ம கொஞ்ச நாளாக வீடியோ பண்ண முடியல, கொஞ்சம் பர்ச்சேஸு அப்படி இப்படின்னு ரொம்ப பிஸியாக இருந்துச்சு. அதனால் வீடியோ பண்ண முடியல. ஒரு 1 வீக்குக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷனில் எல்லாமே பார்க்கலாம். ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். பிரேஸ்லெட் எல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக நிறைய டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அப்புறம் லேயராரும் வந்து ஜஸ்ட் ஒரு 6 கிராம்லேருந்து இந்த லேயராரும் நிறைய பேர் கேட்டிருந்தேன். இந்த பீஸ் எல்லாம் நிறைய வந்துருச்சு, ஏற்றிருச்சு. ஆனால் வீடியோ பண்ண முடியல. அதனால இப்போ எடுத்து நம்ம வீடியோ பண்ணுற மறுபடியும். இப்போ பேடில் பார்த்தாலும் லேயர் நிறைய இருக்கும். இதை பார்த்துக்கோங்க. இந்த டைப்பு நிறைய பேட்லும் போட்டு வச்சுருக்கு. ஆனால் கூட நான் ஒவ்வொரு வெயிட்டில் இருக்கிற பீஸஸ் எடுத்துகிட்டு வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கு. அப்புறம் கொஞ்சம் ஃபேன்சி நெக்லஸ் வந்திருக்கு. எல்லா டைப்பும் இருக்குது. ஆன்டிக்கில் இருக்குது. ஆன்டிக்லலாம் வந்து பக்க வேறு லெவலில் இருக்கும். ஃபினிஷிங் எல்லாம் வேறு லெவலில் இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸு. நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் மேட்டுப்பாளையத்தில் தான் இருக்குது. நீங்கள் எந்த சைட்லேருந்து வந்தாலும் மேட்டுப்பாளையம் சென்டரில் தான் இருக்குது நம்ம ஷாப்பு. மேட்டுப்பாளையம் சென்டரில் இருந்து சிக்னல் எல்லாம் இருக்குல்ல, ஊட்டி போகிற வழி, திருப்பூர் போகிற வழி, அதில் அந்த சிக்னல் இருந்து உங்களுக்கு ஒரு 20 மீட்டரு தள்ளி வந்துடுச்சு அப்படின்னா திருப்பூர் ரோட்டில், அன்னூர் ரோடு திருப்பூர் ரோடுன்னு சொல்லுவேன், ரைட் சைடில் நம்ம ஷாப் இருக்குது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது, திருப்பூர்லேருந்து வரும்போது லெஃப்ட் சைடில் நம்ம ஷாப் இருக்கும்.
மேட்டுப்பாளையம் ரீச் ஆகுறதுக்கு ஒரு 20 நிமிஷம், 20 மீட்டர் முன்னாடி, 20 நிமிஷம் இல்லை 20 மீட்டர் முன்னாடி நம்ம ஷாப் இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோ வரவங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். 2 or 3 or 5 minutes மேக்ஸிமம் போனால் ஒரு 5 minutes வரலாம். அதுவும் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தெல்லாம் ஜஸ்ட் 2 minutesக்குள்ளே வந்துடலாம் நம்ம ஷாப்புக்கு. ஓகே, அப்புறம் வேற என்ன? அப்புறம் சென்னை ஷாப்பு ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். அது டேட் மட்டும் கரெக்டாக இப்போ சொல்ல முடியாது. ஏன்னா ஒர்க்கு தெரியும்ல உங்களுக்கு, இந்த பிஸ்னஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு ப்ராசஸ் அப்படின்னா இன்டீரியல் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம நினைச்ச மாதிரி டைமுக்கு நிற்கிறது இல்லை. டைம் கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் மந்த் கம்பல்சரி ஓப்பன் ஆகும். ஓகே, டேட்டு மட்டும் நான் நமக்கு கரெக்டாக ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் கரெக்டாக டேட் சொல்கிறேன். ஓகே, அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ஒவ்வொன்றும் எப்படி வெயிட் வருது ரேட்டு வருதுங்கிறது உள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு நெக்லஸ் நெக்லஸ்ன்னு சொல்லலாம், மிடிலாரன்னு சொல்லலாம். இது லெங்த் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இந்த லேயர் வந்து எப்பவும் வந்து பார்வையாக இருக்கும், நமக்கு நல்ல பார்வையாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்ல வெயிட்டாகவும் தெரியும். ஆனால் ரொம்ப கம்மி வெயிட், ரொம்ப கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 6 கிராம் தான் வருது. 6 கிராம் 370 மில்லி வருது. கரெக்டாக ஒரு 6 கிராம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 39,950 வரும். இதுக்கு 6 கிராம் எடுக்கும்போது ஒரு 13-14% அந்த மாதிரி வரும். நீங்கள் ஹெவியாக போகும்போது பர்சன்டேஜ் கம்மியாகும். அதுவும் நானும் சொல்கிறேன். 32 கிராமுக்கெல்லாம் எடுத்தால் உங்களுக்கு ஜஸ்ட் 11-12 அந்த மாதிரி தான் வரும். சின்ன சின்ன வெயிட் எடுக்கும்போது தான் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 6 கிராம் 4 கிராம் நெக்லஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கும்போது 14-15 அந்த மாதிரி எல்லாம் கூட போடலாம். ஆனால் நீங்கள் ஒரு 30 கிராமுக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு 11-12 கூட கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் வந்து அதே மாதிரி இருக்கும். மிடில் ஆரம் போலையும் உங்களுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பேக் செயின் மட்டும் போட்டால் நெக்லஸோடையும் உங்களுக்கு கொஞ்சம் கீழே லெங்க்த்து கிடைக்கும். இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் லெங்க்த்தாக வேணாலும் பேக் செயின் போட்டுக்கலாம். இதுவும் ஆவரேஜ் அதே வெயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அதே தான் வருது. ஒரு 39,950, 40,000 ரூபான்னு வைங்க. ரவுண்டாக வந்து 40,000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்க. இந்த பீஸ் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த பீஸ் வந்து உங்களுக்கு இந்த லேயர் வந்து 4 கிராம்லேருந்தே கிடைக்கும். 4 கிராமில் இப்போ அவைலபிள் இல்லை. இப்போ 6 கிராம்லேருந்து தான் இருக்குது. 4 கிராம்லேருந்தே இந்த பீஸ் கிடைக்கும். நான் நெக்ஸ்ட் எப்போது ஒரு வீடியோ பண்ணும்போது 4 கிராமிலும் காமிக்கிறேன். இந்த பீஸ் ஃபஸ்ட்டு வீடியோலலாம் காமிச்சிருந்துச்சு. இது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. 8 கிராம் வருது. இப்போ நம்ம 6 கிராமில் பார்த்து 8 கிராமில் பார்த்து 8 கிராம் கரெக்டாக 8 கிராம் எடுக்கும்போது 50-800 வரும். 50-800க்கு கரெக்டாக ஒரு 8 கிராம் எடுத்துக்கலாம். இதில் எல்லாத்துலேயும் HOD இருக்கும், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. HOD தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இது நல்லா வைடாக இப்படியும் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். ஃபுல் ஃபில் ஆகும். ஒரு சின்ன பீஸ் கிடையாது இது. நல்ல ஏரியா கவர் ஆகும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு பீஸு நல்ல பார்வையாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரெகுலர் பேட்டர்ன் தான் நம்மளோட வீடியோவில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஆனாலும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்லிட்டு தான் இது காமிக்கிறேன். 15 கிராம் 940 மில்லி, 16 கிராம்னு வைங்க. 1 லேக்குக்கு மேலே ஒரு 5,600 வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள். இந்த லேயரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. இதுவும் நல்ல பார்வையாக இருக்கும். கொஞ்சம் வெயிட் எக்ஸஸ் வரும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 4 கிராம்லேருந்து தான் எல்லா வெயிட்லையும் உங்களுக்கு கிடைக்கும். 4, 8, 12, 16, 24, 32, அப்புறம் 40 எல்லா வெயிட்லையும் இந்த பீஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இதோட வெயிட் பாருங்கள், 2.5 பவுன் வருது. ஓகே, 1,32,000 வரும். 2.5 பவுன் வரும்போது இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் 12-13 அந்த மாதிரி தான் வரும். நல்ல பார்வையாக இருக்கும். இப்படி வைடாக வைக்கணும்னா நீங்கள் வைடாக இப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல்லாக கவர் ஆகும். இல்லை கொஞ்சம் சேர்த்து இப்படி வைக்கணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். சூப்பரான ஒரு ஐட்டம் தான் இது. நெக்ஸ்ட் பீஸ் பாருங்கள். இது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது நிறைய ஏரியா கவர் ஆகும். நமக்கு ஒரு பீஸ் போட்டாலே போதும். 3 பவுனுக்கும் பார்த்தா இதே மாதிரி தான் இருக்கும். 3 பவுன் பீஸ் இப்போ அவைலபிள் இல்லை. நல்லா ஏரியா கவர் ஆகும், சூப்பராக இருக்கும், ஃபுல் ஃபில் ஆகும். வெட்டிங் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒன்று கம்பல்சரி எடுக்கலாம். எடுத்துகிட்டு கூட ஜஸ்ட் இப்போது இதுக்கு வந்து உங்களுக்கு 11% தான் வேஸ்டேஜ் வரும் இந்த பீஸு. ஓகே, 11% வேஸ்டேஜ் தான் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். வெட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இது ஒன்று எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அப்புறமே கூட உங்களுக்கு வேணான்னா என்ன 11% தான் போகும். அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்குவேன். போர்டு ரேட்டுக்கு அப்படியே திருப்பி எடுத்து உங்களுக்கு வேறு பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 மாதம் கழிச்சு 2 மாதம் கழிச்சுட்டு அப்படி கூட பண்ணோன்னா கூட பண்ணலாம்.
அப்போ வெட்டிங்க்கு வந்து கொஞ்சம் ஃபுல்லாக கவர் ஆகணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்க. இதோட 3 பவுன் கூட எடுத்தாலும் நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். இது இப்போ ஒரு 3.25 இருக்கு. 3.25க்கே இந்த அளவுக்கு இருக்கு. ஒரு 3 பவுன் எடுத்தா கூட போதும். 5 பவுன் எல்லாம் இந்த பீஸ் எடுத்தா வேற மாதிரி இருக்கும் பாருங்க. இவ்வளோ இந்த அளவுக்கு கவர் ஆகுது உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ஏரியா கவர் ஆகுது. 30 கிராம் தான் இருக்கு. ஜஸ்ட் 30 கிராம் அப்படின்னா அது ஒரு பெரிய வெயிட் கிடையாது. 30 கிராம் கரெக்டாக எடுத்தால் ஒரு 1,96,000 வரும். அப்புறம் இந்த ஒரு லேயர் பாருங்க. இதுவும் ஒரு லேயர் டைப்பு. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பால் டைப்பில் பண்ணியிருக்கு. சைடில் முகப்பு மாதிரி எல்லாம் வச்சு நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு நல்ல லெங்க்த்து வரும். இதோட வெயிட் பாருங்க. இது 2.5 பவுண்ட் தான் வருது. அதே ப்ரைஸ், அதே லேயருக்கு சொன்ன பர்சன்டேஜ் தான் இருக்கும் வரும். 12, 13 அந்த மாதிரி வரும். வெயிட்டாக வரும்போது இப்போ நான் சொன்னேன்ல, நீங்கள் ஒரு 32 கிராம் ரேஞ்ச் 4 பவுன் அதுக்கு மேலே எடுக்கும்போது உங்களுக்கு 11% தான் வரும். ஓகே, அதுக்கு கீழே எடுக்கும்போது 12 வரும். 6 கிராம் 8 கிராம் அந்த மாதிரி எடுக்கும்போது 13, 6க்கு 14 அந்த மாதிரி. பர்சன்டேஜ் வந்து இப்போ வெயிட்டை பொறுத்த மாதிரி தான் பர்சன்டேஜ் வரும் உங்களுக்கு. வெயிட் மாறும்போது பர்சன்டேஜும் சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து அதே வெயிட் அப்படின்னா 1,32,000 வரும். 20 கிராமுக்கு 1,32,000. அந்த லேயர் எடுத்தாலும் இந்த லேயர் எடுத்தாலும் அதே ப்ரைஸ் தான் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க. அதே மாதிரியே தான் இருக்கு. இதுவும் பார்க்கும்போது அதில் வந்து ஃப்ளவர், இந்த சைடில் இந்த ஃப்ளவர் வச்சது வந்து கவுண்டிங் ஜாஸ்தி இருந்துச்சு. அதில் 6 ஃப்ளவர் இருந்துச்சு, இதில் 4 ஃப்ளவர் தான் இருக்குது. 2 ஃப்ளவர் கம்மியாக இருக்குது. மற்றபடிக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. டிசைன்ஸ் பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதோட ஜஸ்ட் வெயிட் பார்த்துக்கோங்க. 2 பவுன் வருது. இந்த பீஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் 10 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இப்போ இதோட வெயிட் 16. நம்ம இதுக்கு முன்னாடி காமிச்சது 20 கிராம். 16 கிராம் எடுக்கும்போது அதே தான் வரும். ஒரு 1 லேக்குக்கு மேலே ஒரு 5,600 வரும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்க. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆரம் கலெக்ஷன். இதுக்கு செட்டாக நெக்லஸும் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. இதோட வெயிட் வந்து உங்களுக்கு 22 கிராம் வருது. 22 கிராமுக்கு மேலே ஒரு 550 மில்லி வருது. 3 பவுன் தான். 3 பவுனுக்கு ஒரு பேக் செயின் போட்டால் கரெக்டாக 3 பவுன் ஆகும். ஓகே, 1,42,000 வரும் இது. ஜஸ்ட் வெயிட் ஒன்று பார்த்துக்கோங்க. 22,550 வந்துருச்சு. சாரி, 21,320. எஸ், 21,320. 1,42,000 வரும். இதுக்கும் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபினிஷிங் பாருங்க, வேற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங்கு. பட் வரிக்காயில் வர ஒரு பேட்டர்ன் தான் இது. ஆனால் ஃபேன்சியாக வந்திருக்கு. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட நெக்லஸும் இருக்குது. நான் 2 செட்டாக காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 1,42,000 வரும். இதுக்கு எல்லாமே ஒரு 13%, 14% அந்த மாதிரி போடுவாங்க. இந்த நெக்லஸ் பாருங்க. இந்த செட்டாகவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்லஸோட வெயிட் வந்து ஆரத்தோட வெயிட் உங்களுக்கு சொல்லியிருக்கு. 21க்கு மேலே ஒரு 320 மில்லி வருது. 21 320 மில்லினா ஒரு 2.25 பவுனுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1,42,000 சொல்லியிருக்கு. அதுக்கு நம்ம நெக்லஸும் பாருங்கள், ரெண்டும் ஈவனாக இருக்கும். ஒரே மாதிரி டிசைனாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள். ஜஸ்ட் 13,910 தான் வருது. எல்லாத்திலும் இந்த HODங்கிறது கம்பல்சரி இருக்கும். எல்லா பீஸ்லையும் இருக்கும். $13,910 வரும். இந்த பீஸ் எடுக்கும்போது 92,500. இது செட்டாக கூட நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். ஆரத்துக்கு 1,42,000. இதுக்கு ஒரு 92,500. ஓகே, ரொம்ப சூப்பரான ஒரு செட்டு தான் இது. இந்த ஒரு பீஸ் பாருங்க.
இது பக்கா ரியல் ஆன்டிக். ஓகே, ஆன்டிக் நெக்லஸ் உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் 8 கிராம் 10 கிராம்லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோஸ் எடுத்து பார்த்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் 10 கிராம் 8 கிராம்ஸ்லேருந்தே ஆன்டிக் டைப் நெக்லஸ் நம்மக்கிட்ட கிடைக்கும். இந்த பீஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டாலர் கூட பாருங்கள், நீங்கள் ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணியிருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இதை கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள், அப்போ உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது தெரியும். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங், வேறு லெவல் ஐட்டம். ஓகே, பக்கா டெம்பிள் கலெக்ஷன். ஓகே, இதோட வெயிட் பாருங்கள், 18 கிராம் 500 மில்லி வருது. 18 கிராம் 500 மில்லி. இதுக்கெல்லாம் வந்து கரெக்டாக ஒரு 15% வேஸ்டேஜ் வரும் இந்த மாதிரி ஐட்டம். ஏன்னா அது ரியல் ஆன்டிக்கில் வர ஒரு கேட்டகரி. ஓகே, 18,500 வருது. இதுக்கு 1,23,300 போல் வரும். 1,23,300 ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து இந்த பீஸும் பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சைடு டிசைன் மட்டும் இதில் லக்ஷ்மி சைடில் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த பீஸில். ஓகே, ஆனால் இந்த கீழே இருக்கிற பீஸில் ஒரு மாங்காய் டைப்பாக என்னமோ அந்த ஒரு கொஞ்சம் வித்தியாசமான டைப்பில் கொடுத்துருக்கு. ஸ்டோனும் கூட வந்து இங்கே வந்து திலகம் டைப்பில் கொடுத்துருக்கு, இதில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்கு. ஓகே, அப்புறம் இதில் ஒரு சின்ன ஹேங்கிங் கொடுத்துருக்கு, இதில் வந்து ஒரு 5 ஹேங்கிங் குட்டியாக கொடுத்துருக்கு. இதுதான் டிஃப்ரென்ஸு, குட்டி குட்டி டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பேட்டர்னும் வேறு லெவல் சூப்பராக இருக்குது, ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அதே தான் வருது, 18,350. அதுக்கு 1,23,300 வந்துச்சு. இதுக்கு 1,22,200 வரும். 1,22,200 வேறு லெவல் ஐட்டங்க, சூப்பராக இருக்கும். ஒயிட்டில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இனியும் தெரியும். ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இதில் டாலர் இனியும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்குவோம், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் கரெக்டாக தெரியும். பாருங்கள், அது எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்குதுன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்டிக் நெக்லஸ் நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட 8 10லேருந்தே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆனால் இந்த ஃபினிஷிங் பாருங்கள், இதோட வேறு லெவல் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் வந்து இப்போது ஒரு 3-4 பீஸ் தான் இருக்குது. அதனால் இதை யாருக்காவது பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வர மாதிரி இருந்தாலும் தரேன். இப்போதைக்கு இது இருக்குது. 18,720 வருது வெயிட்டு. 18,720னா ஒரு 1,24,800 வரும். 1,24,800. இதில் நீங்கள் ஒன்று பார்த்துக்கோங்க, இதோட பேக் சைடு இப்படி இருக்கும், இந்த கோல்டு கலர் இருக்கும், இந்த சைடு தான் இந்த கலர் வருது. ஓகே, அப்போ உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு இந்த கலர் வேண்டாம், அப்படி கோல்டு கலரே போதும் அப்படின்னாலும் இது கோல்டு கலர்லும் ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, இது மேலே மட்டும் இந்த கலர் கொடுத்துருக்கு பார்த்துக்கோங்க, இது நீட்டாக இருக்கும். ரொம்ப இந்த சைடு ரொம்ப இது பண்ணாமல் யூ டைப்பில், அது எல்லாமே இது வி டைப்பில் வந்திருக்கு. ஓகே, அது வந்து யூ டைப்பில். டாலர் வந்து சேம் ஃபினிஷிங்கு, சைடு டிசைன் மட்டும் சிம்பிளாக கொடுத்துருக்கு. ஓகே, ஆனால் ரிச்சாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதோட வெயிட்டும் ஒன்று பார்க்கலாம். 12 கிராம் 77 மில்லி வருது. ஒரு 85,000 வரும். 85,000க்கு இந்த ஒரு பீஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பீஸ் பாருங்கள், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஆன்டிக் ஷேடில் வேணும்னு வாங்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி காமிச்சிட்டு இந்த ஷேடில் வேணாம், கோல்டு கலரில் வேணாலும் அதுவும் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த ஃபினிஷிங் பாருங்கள், ஒரு கோபுரம் மாதிரி எல்லாம் கொடுத்து அதுக்குள்ளே ஒரு லக்ஷ்மி எல்லாம் வச்சு ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணியிருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது கொஞ்சம் வெயிட் வரும், ஆனால் நல்லா இருக்கும். பீஸ் வந்து ஒர்க்கு நிறைய இருக்குது. 21 கிராம் வருது, 21,500 போல் வருது. வித் பேக் செயினோட வந்து உங்களுக்கு ஒரு 23 கிராம் வரும். 21,510க்கு 1,43,250 வரும். 1,43,250 ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம், வேறு லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ரெண்டும் மிக்ஸாக பண்ணியிருக்கு. பிளாக் ஆண்டிக்கு ப்ளஸ் வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. இதுவும் சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். சென்டர்லும் பாருங்கள் ஒரு க்யூட்டான ஒரு டிசைன்லாம் கொடுத்து, அதுவும் இது வந்து கீழே வந்து லாக் பண்ணியிருக்கு, அப்படி க்ளோஸ் பண்ணி கொடுத்து தகடு மாதிரி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளிட்டரிங் தெரியும் உங்களுக்கு அதுக்குள்ளே. ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் பாருங்கள், 17,610 என்னமோ வருது. 17,610க்கு உங்களுக்கு ஒரு 1 lakh மேலே 17,300 வரும்.
ஓகே 1,17,300 வரும். 1,17,300. இதிலும் இது HYD பார்த்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து ஜஸ்ட் ஒரு வரிக்காய் நெக்லஸ் பாருங்க. இது ஒரு ஆர்டர் ஐட்டம் தான். கொஞ்ச நாள் ஆச்சு ஆர்டர் கொடுத்துட்டு, 2-3 நாள் டிலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 2 நாள் என்னமோ. ஏன்னா அது கொஞ்சம் இந்த ஒர்க்கு கொஞ்சம் இப்போ பர்ச்சேஸ் அது இதுன்னு ரொம்ப சுற்றிட்டே இருக்குது. அதனால ஆர்டர்லாம் கொஞ்சம் நிறைய ஆர்டர் கஸ்டமர் ஆசரிக்கிட்டே இருந்துச்சு. அதனால இதெல்லாம் நம்மளே மேக் பண்ணுறது தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக நார்மல் டச் எல்லாம் பண்ணி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த பீஸ் வந்து நம்மக்கிட்ட 6 கிராம்லேருந்து அவைலபிளாக இருக்குது. இதோட வெயிட் பாருங்கள். இது ஜஸ்ட் 1.5 பவுன். அவங்க ஒரு ஆரத்தோட டிசைன் காமிச்சிட்டு அதே டிசைனில் அவங்களுக்கு 1.5 பவுனில் இது வேணும்னு சொன்னதுனால நம்ம இதை செஞ்சது. 1.5 பவுனுக்கு மேலே ஒரு 130 மில்லி போல் வருது. 1.5 பவுனுக்கு மேலே 130 மில்லி, ஒரு 81,000 அந்த ரேஞ்ச் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள். இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபினிஷிங் தான் மெயினாக இந்த ஐட்டம். இப்போ நான் காமிக்கிற ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கு. சின்ன சின்ன பவுலரில் பாருங்கள், சின்ன சின்ன பவுலெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கு. நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்க்குற ஐட்டம் வந்து கரெக்டாக தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம அது மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கேர் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். 16 கிராம் 50 மில்லி வருது. 1 லேக்குக்கு மேலே ஒரு 6,900 வரும். 1 லேக்குக்கு மேலே 6,900. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஐட்டம் எல்லாமே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறதும் இப்போ இது வரைக்கும் பார்த்ததும் எல்லாமே உங்களுக்கு 916 22 கேரட் 916 ஐட்டம் தான். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க. நகாஸ் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு கேட்டகரியும் டிஃப்ரெண்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு காமிச்சது பக்கா ஆன்டிக்கு, ரெட் ஆன்டிக்குன்னு வேணால் சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பீஸ் பார்த்ததுல பிளாக் ஆன்டிக் டச் ஆகிருந்துச்சு. இந்த பீஸில் வந்து லைட்டாக பிளாக் ஆன்டிக் டச் பண்ணியிருந்தேன். பார்த்துக்கோங்க, பிளாக் டைப்பு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த ஆன்டிக். இது வந்து ரெட் ஆன்டிக்கில் வரும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஃபீல் கிடைக்கும் நம்ம நெக்கில் வைக்கும்போது. அது உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நெக்கில் வச்சு நம்ம வீடியோ எடுத்திருக்கு. இது வந்து ஃபுல்லாக நகாஸ் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் இதோட வெயிட் ஒரு 17,970 தான் வரும். 17,970 அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 லேக்குக்கு மேலே ஒரு 19,500 வரும். 1,19,500 வரும். சூப்பராக இருக்கும். இப்போ லைட் வெயிட் எல்லாம் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே லைட் வெயிட் செக்ஷன் கிடையாது. ஆனால் இந்த கேட்டகரியில் இது லைட் வெயிட். இந்த டைப்பு இந்த மாதிரி ஒரு நெக்லஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த நெக்லஸ் எல்லாம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் மினிமம் 3 பவுன் இல்லாமல் கிடைக்காது. ரியல் ஆன்டிக்கில் 3 பவுன் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் இது வந்து ஜஸ்ட் 2 பவுன் 2.25 பவுன் அந்த ரேஞ்சில் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் தான். இந்த ஒரு பிரேஸ்லெட் பாருங்க. ஜஸ்ட் 1 கிராம் 100 மில்லி வருது. ஸ்டார்டிங் வெயிட் இந்த டைப் நம்மக்கிட்ட 1 கிராம்லேருந்து கிடைக்கும்னு சொல்றதுக்கு தான். இது எனக்கே போட்டுக்கலாம், பெரிய சைஸ் தான். ஓகே, இந்த அளவுக்கு வருது. கரெக்டாக எனக்கு போட முடியும். இதோட வெயிட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நான் இந்த இதுவே வந்து இது மேலே வச்சிருக்கு. இதோட வெயிட் இதுதான், 51 கிராம் 300 மில்லி வருது. இந்த தலையினா இது வச்சாச்சு. ஓகே, வெயிட் இப்போ நில் வெயிட் ஆயிடுச்சு. இதோட வெயிட் நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 கிராம் 110 மில்லி. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா அது வச்சு நீங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டு தானே இது வச்சு இது வெயிட் போட்டதுங்கெல்லாம் கண்டிப்பாக கேள்விகள் வரும். அதனால சொல்கிறேன். இப்போ இதோட வெயிட் 1 கிராம் 110 மில்லி போல் வரும். 1 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஒரு 6,750 போல் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் டெய்லி வேருக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாமே டெய்லி வேர் தான். இதே வந்து கொஞ்சம் கூட எனக்கு கெட்டியாக வேணும் அப்படின்னா இந்த பீஸ் பாருங்கள். பெரியவங்க போடுற சைஸ் தான், பேபி சைஸ் கிடையாது. ஜஸ்ட் 1.5 கிராம் தான் வருது. 1 கிராம் 410 மில்லி தான் வருது. ஒரு 1.5 கிராம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 10,200 போல் வரும். இதுக்கு எல்லாமே 15% அந்த மாதிரி வேஸ்டேஜ் வரும். சின்ன சின்ன ஐட்டம் தான், கண்டிப்பாக வேஸ்டேஜ் 15 போல் வரும். நீங்கள் 15 வேஸ்டேஜ் இப்போ சிம்பிளாக சொன்னால் 1 கிராம் நீங்கள் எடுக்கிற
16% வேஸ்டேஜ் நாங்கள் போடுவேன் அப்படின்னா நான் சொல்கிறேன் 160 மில்லி வேஸ்டேஜ் உங்களுக்கு ஆட் ஆகும். நீங்கள் பர்சன்டேஜுக்கு போகும்போது 15 அப்படின்னு நீங்கள் இது பண்ணுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 1 கிராம் எடுக்கும்போது 150 மில்லி வேஸ்டேஜ், மினிமம் 150 160 மில்லி 200 மில்லி வரைக்கும் போடுவான் மினிமம் 1 கிராம் எடுத்தா. அப்போ பர்சன்டேஜ் பார்த்தா 20% வரும், 1 கிராமுக்கு 20% அப்படின்னு. அந்த பர்சன்டேஜ் கணக்கே வந்து நம்ம 1 கிராமுக்கு மேலே ஒரு 2 கிராமுக்கு மேலே எல்லாம் போகும்போது தான் பர்சன்டேஜுங்கிற பிக்சரே வரும். மற்றபடிக்கு மினிமம் வேஸ்டேஜ் கணக்கு 2 கிராம் அதுக்கு கீழே எடுக்கும்போது மினிமம் வேஸ்டேஜ். ஒரு பீஸ் செய்யறதுக்கு ஆசாரிக்கு ஒரு 100 மில்லி இல்லாமல் செஞ்சு தர முடியுமா அவங்களுக்கு? நீங்களே உங்களுக்கு 10,200 வரும். லெங்க்த்து இதுவும் வந்து பெரிய சைஸ். இதை பார்த்துக்கோங்க. ஓகே, இது அதில் அப்படியே நான் இப்போ இழுத்ததுனால இது எப்படியே நிற்குது. நீங்கள் இந்த கொக்கியில் அப்படியே போட்டு விட்டுக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு லெங்க் இருக்குது, டெய்லி வேர் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் 1 கிராம்ல இருந்து அவைலபிளாக இருக்கும். 1 கிராம்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ வெயிட்டில் வேணாலும் இது வாங்கிக்கலாம். 1 பவுன் வரைக்கும். ஜஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டர்க்கிஷ்ல வர்ற ஒரு இம்போர்ட்டட் கலெக்ஷன். டர்க்கிஷ்ல இந்த பீஸ் வந்துருச்சுன்னா உங்களுக்கு மினிமம் 8 கிராம் வரும் இந்த மாதிரி ஒரு பீஸு. ஆனால் இது வந்து ரொம்ப லைட் வெயிட்ல வந்திருக்கு. டிசைனும் வந்து வேற லெவல் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு. ஹார்ட் டிசைன் கொடுத்த மாதிரி ரோடியும் கோல்டு ஃபினிஷிங் கொடுத்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கு பாருங்க. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பெரியவங்களுக்கு போட்டுக்கலாம். நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே பெரியவங்களுக்கு தான், பேபிக்கு கிடையாது. பேபிஸ் வீடியோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மிங்கிள் பண்ணுறேன். பேபி பிரேஸ்லெட்டு, பேபி ஸ்டெட்ஸு, பேபி ரிங்ஸ் எல்லாமே ஒரு வீடியோ பண்ணுறேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, கையில் போட்டால் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். நல்லா இருக்கும். கொஞ்சம் லைட் வெயிட்டாக கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். இதோட வெயிட் மறுபடியும் பார்த்துக்கோங்க, 5,220 5 கிராமுக்கு மேலே ஒரு 220 மில்லி வருது. பிரேஸ்லெட் எங்கே எழுதியிருக்கு, 35 வருது, 35,000 வரும். நெக்ஸ்ட் இந்த பீஸ் பாருங்க, இது ஒரு 6 கிராம் 660 மில்லி போல வருது. டேகே இருக்கு, இதுக்கு இது வெயிட் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இதிலே இருக்கு கரெக்ட் வெயிட் 6,570. ஓகே, 100 மில்லி கிட்ட அந்த டேக் வந்து நினைக்கிறேன். 6,570 தான் வருது. ஆமாம், 6,570 வருது. இது பாருங்க, இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலெக்ஷன் பாருங்க. இங்கே ஒரு 3 ஃப்ளவர் கொடுத்து இங்கே நல்ல ஸ்ட்ராங்காக 2 வளையம் 3 வளையம் கொடுத்துட்டு ஒரு ஹார்ட் அப்படியே தொங்க விட்டுருக்கு. இது எப்படி நம்ம போடுவேன்னா ஆஃப் வந்து வரும், பிரேஸ்லெட் வந்து ஆஃபாக வரும், அப்புறம் ஃபுல்லாக செயின் வரும், இப்படி வரும். இங்கே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குல்ல, ரெகுலர் போடுற பிரேஸ்லெட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதுக்கு செயின் எல்லாம் டபுளாக கொடுத்துருக்கு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான பேட்டர்ன். இதில் நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் இது பாருங்க. இந்த பீஸ் வந்து வேற லெவலில் இருக்கும், ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. ஒரு சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ளவர் தெரியும், ஒன் சைடு பார்த்தா இந்த மாதிரி. இதில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப கொக்கி ஆக்சுவலாக கல்டு கிடந்திருந்தேன், அதனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டு காமிக்கும்போது கொக்கி இல்லாமல் பார்த்துருப்பீங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். ஒரு டைம் விசிட் பண்ணாதவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேத்துக்கு நம்ம வீடியோ போய் சேரணும். அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், இது மோல்டிங் டைப்பு, காஸ்டிங் டிசைன் சொல்லுவேல அந்த டைப்பு. இது நல்லா இருக்கும் உங்களுக்கு டெய்லி வேருக்கு. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ அந்த 1 கிராம் பீஸ் கூட நான் சொல்கிறேன் டெய்லி வேர் பண்ணிக்கலாம். அந்த 1 கிராம் பாக்ஸ் செயினில் தான் பண்ணியிருக்கு, அதனால உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் எடுத்துகிட்டு போயிருக்கு. யாருமே இது வரைக்கும் அந்த பீஸ் மட்டும் கம்ப்ளைண்ட் சொன்னது இல்லை. 1 கிராம் பிரேஸ்லெட் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு காமிச்சது. இது வந்து காஸ்டிங் டைப்பு. ஒவ்வொருத்தருக்கு நல்ல வெயிட்டாக வேணும், எனக்கு கொஞ்சம் நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கையில் போட்டால் இப்படி இருக்கும், நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும். ஓகே, இதோட வெயிட் வந்து 5,860 போல வருது. 5 கிராம் 860 மில்லி, 39,300 வரும். 39,300. ரெகுலர் பேட்டர்ன் வந்து நம்மக்கிட்ட நிறைய இருக்கும் இந்த பிரேஸ்லெட் டைப்பு. இதெல்லாம் வந்து டர்க்கிஷில் வர டைப்பு. டர்க்கிஷில் வந்து இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் இவ்வளோ லைட் வெயிட்டில் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 4 கிராம் 860 மில்லி என்னமோ வருது. ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. கையில் போட்டாலும் உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்ட் லுக்கு கிடைக்கும். 4 கிராம் 860 மில்லி தான் வருது. லெங்க்த் இருக்குது, எல்லாமே நல்ல லெங்க்த் வரும். 4 கிராம் 860 மில்லினா ஒரு 32,600 அந்த மாதிரி வரும். 32,600. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
டர்க்கிஷ்ல வருது, ரொம்ப சிம்பிளா ஃபுல்லா இந்த டிசைனே வரும். ஓகே, ஃபுல்லா இந்த டிசைன் வரும். இதோட வெயிட் பார்த்துச்சு அப்படின்னா நான் இப்போ இது மைனஸ் பண்ண போறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ மைனஸ் ஆயிடுச்சு. இதோட வெயிட் பாருங்க, 3.5 கிராம் தான் வருது. 3 கிராம் 520 மில்லி போல வருது. இதுக்கு ஒரு 24,000 வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். 24,000க்கு எல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட்டு சான்ஸே இல்லை. டர்க்கிஷ் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். நான் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து சென்னை ஷாப்புக்கு எடுத்து வைக்கலாம்னு நினச்சிட்டு வச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் சரி, அது நம்ம வேறு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். இந்த பீஸும் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக நம்ம காமிக்கிற டிசைன்ஸ் தான். இது வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 6 கிராம் வருது. இது 6 கிராமில் ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு டிசைன். இது இந்த வெயிட்டில் வந்து இது சான்ஸே இல்லை கிடைக்கிறதுக்கு. 3,520 தான் வந்துடுச்சு வெயிட்டு. 23,850. ஓகே, 23,850 தான் வரும். இது 23,850, 24னே வைங்க. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது வந்து நம்ம ஒரு ஹார்ட் டிசைனில் ஒன்று பார்த்தல, ஃப்ளவரில் சேம் பேட்டர்ன் தான். இதில் நிறைய கலெக்ஷன் இருந்துச்சு, நான் அவ்வளோ எடுக்கலை இந்த டைப்பு. பாருங்க, இந்த ஃப்ளவர் டிசைனில் நம்ம பார்த்த மாதிரியே ஒரு பேட்டர்ன் இது. ஓகே, இதோட வெயிட்டு 6,160. இது வந்து 6,570 வந்துடுச்சு ஃப்ளவரு. இது வந்து 6,160 தான் வருது. 6,160 வரும்போது உங்களுக்கு 43,300 வரும் இந்த பீஸு. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வச்சு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடு வந்து இப்படி வரும். இது அப்படியே கொக்கியில் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப சூப்பரான பேட்டர்ன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஃபுல்லாக வந்து மோல்டிங், ஒரே டிசைன், அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரே டிசைனில் வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதோட வெயிட்டு கொஞ்சம் வெயிட் வரும், ஏன்னா இது காஸ்டிங் டைப்பு. 8 கிராம் போல் வருது. 8 கிராம் 830 மில்லி வருது. 8 கிராம் 830 மில்லினா 630. இதுக்கு வந்து ஒரு 57,850 வரும். 57,850. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஒரே ஒரு ஹார்ட் மட்டும் சென்டரில் கொடுத்துருக்கு. கொஞ்சம் சிம்பிளாக போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சிம்பிளாக நீட்டாக இருக்கும். டெய்லி வேறு பாக்ஸ் செயினே வந்து டபுள் பாக்ஸு அப்படின்னு சொல்லுவேன். இதோட வெயிட் இதிலே இருக்குது. 4,960 வருது. ஓகே, 4,960 வருது வெயிட்டு. ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சிம்பிளாக ரிச்சாக இருக்கும். 4,960 உங்களுக்கு ஒரு 33,250 தான் வரும். 4,960 தானே, 33,250 வரும் இந்த பீஸுக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, இதுவும் வந்து ஃபுல்லாக காஸ்டிங்கில் வர ஒரு பேட்டர்ன் தான். கொஞ்சம் வெயிட் வருது, நல்ல ப்ரோடாக இருக்கும். நல்ல ப்ரோடாகவும் வரும். வெயிட் பார்த்துக்கோங்க, 8,770. நல்ல சூப்பரான ஒரு பீஸ் தான். 8,770 வரும்போது ஒரு 58,800 வரும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, டர்க்கிஷில் வர பேட்டர்னு. நல்லா இருக்கும், டபுள் ஷேடில் வந்திருக்கு. இது வந்து ஹை பாலிஷ்னு சொல்லுவேன். கோல்டு கலர், நல்ல கோல்டு கலர் வரும், நல்ல எல்லோ கலராக வரும். இது வந்து ஹை பாலிஷு, இது வந்து டல் ஃபினிஷிங். அது ரெண்டும் மிக்ஸ் பண்ணியிருக்கு. இடையில வந்து டர்க்கிஷ் டிசைன் கொடுத்துருக்கு. இதோட வெயிட்டும் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 7 கிராம் 60 மில்லி போல் வருது. 47,300 வரும். இது 47,300, ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பீஸ் பாருங்க, இது வெட்டிங் பர்பஸுக்கெல்லாம் இந்த மாதிரி வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ப்ரோடாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட வெயிட் வந்து 10,410 வருது. கொஞ்சம் நல்ல ப்ரோடாக இருக்குல்ல, ஒரு வளையல் போட்ட ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கவர் ஆகுது, இல்லை ஏரியா கவர் ஆகுது. உங்களுக்கு பெருசாக போடணும்னு நினைக்கிறவங்க இருக்குல்ல, எல்லாரும் இருக்க மாட்டோம். ஆனால் ஒருத்தர் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னு நினைப்பாங்க. 10,410 வருது. இது 69,800 வரும். 69,800. நெக்ஸ்ட் இதுவும் டர்க்கிஷில் வர ஒரு பேட்டர்ன், 7,160 வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் வெளியில் இந்த மாதிரி எல்லாம் வாங்கும்போது இந்த ஒரு பீஸே வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 1.5 பவுண்ட் வரும். எடுத்தவங்களுக்கு தெரியும். ஓகே, இதோட 7,160 தான் வெயிட் வருது. 48,000 வரும். கரெக்டாக 48,000 வரும் இந்த பீஸு. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதுவும் டர்க்கிஷில் வர ஒரு சின்ன டிசைன், சிம்பிளாக இருக்கும். எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இதோட வெயிட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் 6 கிராம் தான். ஒரு 40,200 வரும். 40,200. நெக்ஸ்ட் வந்து இது 4,960 வருது இந்த பீஸு. 4 கிராம் 960 மில்லி. பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் டிசைன். இதே மாதிரி அந்த 10 கிராமில் நம்ம ஒரு பீஸ் பார்த்தல, அது அதோடையும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதில் வைக்கும்போது தான் கரெக்டாக டிசைன் தெரியுது. பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கை ஃபுல்லாக ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இப்போ இந்த பீஸ் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 4,960க்கு உங்களுக்கு ஒரு 33,250 வரும். 33,250 ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பீஸ் எல்லாமே நம்ம பார்த்தது தான். அப்புறம் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பேட்டர்னு. இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது கொஞ்சம் வெயிட் வருது, வெயிட் வந்தாலும் போகட்டும்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன்னா பேட்டர்ன் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குது. நிறைய பேர் இந்த டைம் இந்த மாதிரி எனக்கு ஒரு டைம் கேட்டிருந்தேன், அப்போ இந்த மாதிரி கிடைக்கல. சூப்பரான பேட்டர்னு. இதிலே வந்து ஒரு 4-5 டிசைன் இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் இதோட வெயிட் பார்த்துக்கோங்க, 7 கிராம் 180 மில்லி வருது. ஆனால் 7 கிராம் 180 மில்லி வந்தாலும் அந்த பீஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. 7 கிராம் 180 மில்லிக்கு வந்து 48,300 வருது உங்களுக்கு. இதுக்கெல்லாம் 15% கம்பல்சரி வரும். 48,300 வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இனி அதே பீஸ் வந்து நீயும் கொஞ்சம் கூட பெருசாக வேணும்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா இருக்கும். இந்த ஸ்டைலே நல்லா இருக்கும். ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன் சைடு அப்படியே கம்மியாகி வந்து நல்ல ஃபுல் லெங்க்த்தில் அப்படியே வந்துடும் இந்த மாதிரி. ஓகே, ரொம்ப சூப்பரான பேட்டர்ன் இது. டெய்லி வேர் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. 9,990 வருது. 10 கிராம்னே வைங்க, 67,000 வரும். 67,000. நெக்ஸ்ட்டு அதே பீஸ்லேயே வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங் இல்லாமல் கொடுத்துருக்கு. நல்லா இருக்குது. எல்லாத்துக்கும் பிடிக்குமான்னு தெரியல, ஒருத்தர் ஹேங்கிங் கேட்பேன், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி எடுத்தேன். வெயிட் வருது, ஆனால் நல்லாயிருக்கும். ஜிமிக்கி எல்லாம் பெரியவங்க போடுறதே நம்மக்கிட்ட 1 கிராம்லேருந்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் 1/2 கிராம்லேருந்து ஜிமிக்கி கிடைக்கும். அந்த வீடியோ வந்து நம்ம முன்னாடி போட்டிருக்கு, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா கூட தெரியும் உங்களுக்கு. ஜஸ்ட் 5,150 வருது. இது 34,500 வரும். 34,500. நெக்ஸ்ட்டு இந்த பீஸ் பாருங்கள், இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே டிசைன் இல்லை, கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கு. ஆனால் ஸ்டைல் வந்து ஒரே ஸ்டைலு தான். கீழே வந்து செயின் ஹேங்கிங்கு நல்லாயிருக்கும். அதே டைப்பு தான். இது நல்ல சூப்பராக இருக்கும். இது நம்ம போட்டாலும் நல்ல ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். வெயிட் வரும் இந்த டைப், ஏன்னா செயினில் தான் வெயிட் போகுது உங்களுக்கு. 5,680 போல் வருது. 5,680 அப்படின்னா ஒரு 38,250 அந்த மாதிரி வரும். 38,250. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது ஒரு டிஃப்ரெண்டான டைப்பு. ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. நான் எல்லாமே ஒட்டுக்க போட்டு காமிச்சா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் அது தனியாக வீடியோ பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு லைக், கீழே அந்த லைக் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இதே மாதிரி ஒரு பீஸ் நம்ம இப்போ காமிச்சேன். இதில் 2 பீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட வெயிட் பாருங்கள், 5,650 வருது. 5,650 அப்படின்னா உங்களுக்கு 38,000 போல் வரும். 38,000. நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், இது வந்து சூப்பரான ஒரு டிசைன். இதில் நிறைய டைப்பு வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த பீஸ் 1 கிராம்லேருந்து கிடைக்கும். 1 கிராம்லேருந்து இந்த பீஸ் வரும். இந்த ஹேங்கிங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும். இதோட வெயிட் எவ்வளோன்னு பார்க்கலாம். நல்ல பார்வையாகவும் இருக்கும் உங்களுக்கு, பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். ஜஸ்ட் 3,300 போல் வருது இது. ஓகே, 3 கிராமுக்கு மேலே ஒரு 300, 22,200 வரும். 22,200க்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பீஸ் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதுவும் நல்ல பார்வையாகவும் இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். டெய்லி வேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 3,850 வருது. ஓகே, 25,900 வரும். 25,900. நெக்ஸ்ட்டு இந்த பீஸு நிறைய இருக்குது. ஓகே, இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிற பார்க்கும்போது. இது வந்து நம்ம அந்த கீழே ஒரு ஹேங்கிங் போட்டு ஒரு டைம் வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் நிறைய இருக்குது நம்மக்கிட்ட. அது தனியாக வேணால் ஃபஸ்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும்,
புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்னென்னு தெரியாது. இதில் வந்து அந்த ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி ஒரு ஸ்டோன் கலர்ஸ் நமக்கு பிடிச்ச கலரை இதில் போட்டு விடலாம். அந்த மாதிரி ஒரு டைப் இது. ஓகே, இது ஜஸ்ட் இங்கே கட் பண்ணியிருக்கோம், ஒன்று கட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். இது கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்டோன்ஸ் நம்ம போட்டுட்டு போடும்போது நிறைய கலர்ஸ் வரும் இதில். அந்த மாதிரி ஒரு டைப்பு 2 கிராம் தான் வருது, ஜஸ்ட் 2 கிராம் வருது. 2 கிராம்னா ஒரு 13,700 அந்த மாதிரி வரும். 13,750 வரும். நெக்ஸ்ட் இந்த பீஸும் பாருங்கள். இதில் நிறைய டைப்பு வரும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக நிறைய வரும் இதில். இதே வந்து லைட் வெயிட்டில் வருது, நான் சொல்லியிருக்கிறது நெக்ஸ்ட் பீஸ் வரும். இதே மாதிரி பீஸே உங்களுக்கு 3 கிராமுக்கே கிடைக்கும். 2 கிராம்லேருந்தே இந்த மாதிரி டைப்பு ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப சூப்பரான கலெக்ஷனு. அது வரும் நெக்ஸ்ட்டு வீக் போல் நம்ம அந்த வீடியோ பண்ணுறேன் லைட் வெயிட்டில். இது இப்போ 4 கிராம் 70 மில்லி வரும்போது உங்களுக்கு ஒரு 27,200 வரும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பீஸ் பாருங்கள், 3 ஹேங்கிங் கொடுத்துருக்கு. காதில் போட்டால் சூப்பராக இருக்கும். இது இப்படி திரும்பி கிடக்குது. ரொம்ப சூப்பரான பேட்டர்னு. வெயிட் பார்த்துக்கோங்க, 3,450 வருது. 3 கிராமுக்கு மேலே ஒரு 450 மில்லி வருது. 23,200 வரும். 23,300 போல் வரும். நெக்ஸ்ட் இந்த ஒரு பீஸ் பாருங்கள், சிம்பிளாக இருக்கும். சிங்கிள் லைனில் கீழே ஒரு ரவுண்டு மாதிரி, மேலேயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டெட் கொடுத்துருக்கு. ஹார்ட் ஷேப்பில் ஸ்டெட்டு. 2 கிராம் வருது. கரெக்டாக 2 கிராம்னு அப்படின்னா ஒரு 13,750 வரும். ஓகே, 13,700 அந்த மாதிரி வைங்க. அப்புறம் இந்த பீஸ் பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் டபுள் ஹார்ட்டில் கொடுத்த மாதிரி. கீழே செயினும் பாருங்கள், நல்ல ஸ்ட்ராங்கான செயின் கொடுத்துருக்கு கீழே. ஓகே, வெயிட் வந்து 3,820. 3,820 வரும்போது உங்களுக்கு 25,500 வருது. 25,500 ஸ்டெட்டு எல்லாமே நார்மலாக இந்த மாதிரி எல்லாமே எடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக 15% அந்த மாதிரி வரும். நீ இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஓகே, ரொம்ப சூப்பராக இருக்கும் இது. வெயிட் பாருங்க, 1,850 தான் வருது. ஒரு ஃபேன்சி ஸ்டெட்டு நல்லா இருக்கும்ல, 1,850க்கு இது சூப்பராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு பீஸ் பாருங்க, இது ஒரு ட்ரெண்டியான ஒரு பேட்டர்ன். இது 3 லேயரு அந்த ஹேங்கிங்கோட உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஹெவியாகவும் தெரியும், நல்லா பார்வையாகவும் தெரியும். 3,510 போல் வரும். 3 கிராம் 510 மில்லி வருது. ஒரு 23,600 அந்த மாதிரி வரும். பார்வைக்கு ஒரே மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் வெயிட் கம்மி நினைக்கிற. இது ஜஸ்ட் வெயிட் போட்டு பார்க்கலாம். இல்லை, அதே வெயிட் தான், 3,600 போல் வருது. ஒரு 24,350 வரும். ஆனால் இதில் கிடைக்கும் இதே மாதிரி பீஸே உங்களுக்கு 3 கிராமுக்குள்ளேயே கிடைக்கும். 2.25 கூட இந்த மாதிரி பீஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு பீஸ் பாருங்க, ஒரு டபுள் ரிங் மாதிரி கொடுத்துருக்கு. கீழேயும் ஒரு ஹார்ட் கொடுத்துருக்கு, மேலே ஒரு ஃப்ளவர் டிசைன். ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பேட்டர்ன் எல்லாம் எப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை போட்டு பார்த்தா தான் தெரியும் அது. இப்போ நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் ஈஸியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக நம்ம வீடியோ வந்துடும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ இங்கே சப்ஸ்கிரைபுங்கிற ஒரு பட்டன் இருக்குல்ல, ரெட் கலரில் தெரியுதில்ல, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அப்படியே டச் பண்ணி விட்டுட்டு இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும். இந்த பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கொடுத்துட்டு இந்த ஆளுங்கிற ஒரு ஆப்ஷனும் கூட நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம டெய்லி வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, மேக்ஸிமம் உங்களுக்கு இது ஃபுல்லாக நம்மளோட வீடியோஸ் தான். இதில் ஒரு 1000க்கு மேலேயும் நம்ம வீடியோஸ் போட்டிருப்பேன். ஷார்ட்ஸு வீடியோஸுன்னு நிறைய இதில் இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் உள்ளே போய் பார்க்கலாம். அதுவும் நம்ம புதுசு போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். அதனால் மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க.
நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் பேர் வந்து கவினா, எங்கள் அக்கா ராஜேஸ்வரி. நாங்கள் 2 பேரும் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். ரொம்ப நல்லா இருக்குது நவரத்னா ஜுவல்லரி. எல்லா கஸ்டமர்ஸ் அப்படி நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. நகையும் ரொம்ப மனசுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆன மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ. என்னோட பேர் ரேவதி. நான் சேலம்லேருந்து வந்துட்டுருக்கேன். எங்கள் கலெக்ஷன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. எது எடுக்கிறது எதை விடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதை விட எங்களுக்கு சூஸ் பண்ண எடுத்து கொடுத்தவங்க ரொம்ப அழகழகாக சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா பொருளும் ரொம்ப நல்லா இருக்குது. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. ஹாய் சார், நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரோம். இங்கே கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்து காமிக்கிறாங்க. டைமண்ட்ஸு எல்லாமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ நாங்கள் பொள்ளாச்சிலேருந்து வந்து என் பொண்ணுக்கு டாலர் செயின் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நிறையாவும் எடுத்து கலெக்ஷன் காமிக்கிறாங்க. ரேட்டும் உங்களுக்கு ரிசர்வ்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. தேங்க்ஸ். பேர் மீனாட்சி. நாங்கள் விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் அருப்புக்கோட்டையிலேருந்து வரோம். நாங்கள் வந்து சில கலெக்ஷன் பார்த்து இன்னும் பொருள் எடுக்கலாம் தான் வந்தோம். ஆனால் இங்கே இருக்கிற கலெக்ஷனை பார்த்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த திங்ஸ்லாம் எடுத்திருக்கோம். ரொம்ப கலெக்ஷனும் டிசைன்ஸும் சூப்பராக இருக்குது. இங்கே சர்வ் பண்ணுற எல்லா ஸ்டாஃபும் நல்லா சர்வ் பண்ணுறாங்க. நல்லா டிசைன்ஸ் எடுத்து காமிக்கிறாங்க. நம்ம எடுக்க வந்த திங்ஸை விட அதிகமாக நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இந்த வட்டம். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வாங்க, நிறையா டிசைன்ஸ் பாருங்கள். நிறையா திங்ஸ் நீங்கள் எடுங்க. நீங்கள் எடுக்க வந்தது கொஞ்சமாக இருந்தாலும் எடுக்க போகிறது நிறையா இருக்கும். எல்லார் வாழ்க்கையும் நல்ல மங்களமாக இருக்கும். தேங்க்யூ. சென்னையிலேருந்து வந்திருக்கோம். நவரத்னா ஜுவல்லர்ஸ் பார்க்குறவங்களுக்காகவே வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. லைட் வெயிட்டில் ரொம்ப நல்லா இருக்குது. சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இனியும் லைக் பண்ணாதவங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பிஸ்னஸ்ஸு நான் எப்போவும் சொல்கிறேன்ல, பிஸ்னஸ்ங்கிறதோடையும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாத்துக்கும் போயிட்டு வீடியோ சேரணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்புறம் சென்னை ஷாப்பு நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். டேட்டு வந்து நம்ம 15th சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் வீக்குன்னெலாம் சொல்லியிருந்தேன். அது எப்படின்னு தெரியல. ஆனால் நெக்ஸ்ட்டு மந்த்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஏன்னா ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது. அதனால தான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஓகே, அப்போ வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப லேட் ஆகிட்டு போட்ட வீடியோ. அப்போ மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டினியூஸாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு வீடியோ சென்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ.